إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரை கொண்டு இந்த சிறப்பான மார்க்க விளக்க வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு தாலா இந்த அடிப்படையில் மார்க்கத்தை நாங்கள் விளங்கி எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இடத்தில் அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்ததை போன்று மறுமையில அல்லாஹு தாலா எங்களை அந்த சுரக்கத்தில் ஒன்று சேர்க்கணும் என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தலைப்பாக எமது முடிவுகள் கடைசி தருணம் நல்லா அமையணும், சிறந்த முடிவு அமையணும் என்ற தலைப்பில் சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக குர்ஆன் சுன்னாவில் இருந்து சில செய்திகளை கூட முன்னுக்கு வைக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். உண்மையிலே உலகத்துல அல்லாஹு தாலா எங்களுக்கு பல்வேறுபட்ட நியமத்தில் அல்லாஹு தாலா தந்திருக்கிறார். அப்ப இந்த நியமத்துல குறித்து அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற அந்த நியமத்துகளை நீங்க மட்டிட்டு பார்த்தா அது அளவு செய்யவே இல்லை. உங்களுக்கு மட்டிடவே இயலாத அளவுக்கு அல்லாஹ் நியமத்துல தந்திக்கு. அப்படித்தானே? பொருளாதாரம் என்று, வசதி வாய்ப்புகள் என்று, இப்படி இன்னொரு நியமத்துகள், சல்லியும் வசதியும் மட்டும்தான் உலகத்துல நியமத்து இல்லை. ஒரு மனுஷனுக்கு நிம்மதியா வாழக்கூடிய ஆரோக்கியத்தும் அல்லாஹ் தந்த நியமத்தான். இப்படியா நிறைய நியமத்துகள் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். அப்ப இது இன்னொரு அல்லாஹு தாலா சொல்ல கொள்ள வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், நீங்க உங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து பாருங்க, உங்களுக்குள்ள நிறைய உங்களுக்கு அத்தாட்சி படிப்பின் இருப்பதா அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்ற. அப்ப எங்களுக்கு நோய் இல்லாம அல்லாஹு தாலா வாழ வச்சுக்கிறான். ஒவ்வொரு நாளும் எங்களோட நரம்புகள் கூட ரத்தங்கள் கூட அல்லாட நாட்டம் இல்லாம இந்த உலகத்துல இயங்காது. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா எங்களை ஒரு நிம்மதியான நோயற்ற ஒரு ஆஃபியத்தான வாழ்க்கையை வாழ வச்சு, இதெல்லாம் அல்லாஹ் எங்களை செஞ்ச பெரிய அருட்கொடைகளும் நியமத்துகள். அப்ப இதெல்லாம் தாண்டி இந்த உலக பொருளாதாரங்கள், வசதி வாய்ப்புகள், அறிவாற்றல், இதெல்லாம் தாண்டியும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திக்க மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் சரியான ஒரு அகீதா எங்களுக்கு தந்திக்கு. ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய, தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல தேவை ஏன்னா இன்றைக்கு வந்திருக்கேன்னு சொன்னா, வேற வேலை வட்டியில முட்டுட்டு வேற டைம்ல நான் விட்டுட்டே வந்திக்கிறோம்னு சொன்னா, எங்களுக்கு சரியான இந்த மார்க்கத்தை ஒரு விஷயத்தை விளங்கி அதை சரியான அகீதா என்ற அடிப்படையில் அமல் செஞ்சு சுருக்கம் போகணும். அதுதான் எங்க நோக்கம். அப்ப உண்மையிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறார். தௌஹீத் என்ற எதை எல்லாருக்குமே கிடைக்காது. ஏகத்துவம் என்று சொல்லுகிற இந்த அகீதா, இந்த சரியான மன்ஹஜ் அல்லாஹு தஆலா சிலருக்கு அல்லாஹ் அடிச்சு கொடுப்பான். அதுல அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திக்கிறோம். மௌத் வரை அந்த உறுதிப்பாட்டை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். அப்ப இந்த அகீதாவை தந்து இந்த ஏகத்துவ கொள்கையில சத்தியத்துல நாங்க உறுதியாக இருந்து குர்ஆன் சுன்னா சொல்ற அடிப்படையில் அமல்களும் செஞ்சு எங்கட கடைசி நேரம் அது சிறப்பு பெறுவதும் சிறந்த முறையில் அமைவதுதான் அல்லாஹ் தஆலா செய்கிற பெரிய பாக்கியம். அல்லாஹ் சல்லியை தந்தா அது மட்டும் பாக்கியம் இல்லை, அறிவாற்றலை தந்தா அது மட்டும் பாக்கியம் இல்லை, டேலண்ட தந்தா அது மட்டும் பாக்கியம் இல்லை. எது எங்களுக்கு பாக்கியம் சொன்னா எங்கட கடைசி முடிவு, இறுதி தருணம் ஹுஸ்னுல் ஹாத்திமான்னு சொல்லப்படுது. அந்த முடிவு நல்லா அமைதுதான் உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை எல்லாருக்கும் செய்கின்ற பெரிய அருள் என்றதை நாங்க என்ன செய்யணும்,
முதல்ல நாங்க எங்கட உள்ளங்களை ஆள பதிவு வச்சுக் கொள்ளணும். அல்லாஹு தஆலா அப்படியான சத்தியத்துல கால் பதிச்சவர்களாகத்தான் எங்கட முடிவுகள் அல்லாஹு தஆலா ஆக்கணும், நல்ல அமல்களோடு அல்லாஹ் ஆக்கி தரணும் என்ற துஆ பிரார்த்தனையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய எல்லா குத்துபாக்களையும் ஒவ்வொரு பேருரைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வசனங்கள் ஓதுவாங்க. உங்களுக்கு தெரியும் அது. அதுல மிக முக்கியமான ஒரு வசனம் தான் வந்து சூரா ஆல் இம்ரானுடைய 102வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, மௌத்து சம்பந்தமாக இறையச்சை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா பேசுறான். அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ்வை உரிய முறையை நீங்க அஞ்சோணும், முஸ்லிம்களாகவே அன்னைக்கு மரணிக்க கூடாதுன்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் வந்து நாங்க பயப்படுவோம் என்று சொன்னா அல்லாஹ்ட அந்த இறையச்சத்தை தக்வா அடையுது என்பது வந்து நாங்க நினைச்ச மாதிரி தக்வா எங்களுக்கு அடையாது. குர்ஆன் செல்ல வழியில தான் அந்த தக்வா நாங்க அடையணும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்த அந்த வழியில தான் என்ன செய்யணும், அந்த இறையச்சத்தை வந்து நாங்க அடையலாம். அப்ப இந்த சரியத்துக்கு மாற்றமாக குர்ஆன் செல்லாத, இந்த சுன்னா செல்லாத அடிப்படையில வந்து இறையச்சத்தை எங்களுக்கு என்ன செய்யலாது, அடைய முடியாது. அப்ப அல்லாஹ் எப்படி குர்ஆன் அல்லாஹ் பயப்படுச்சனோ அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிக்கிறோம், அந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ் பயப்படணும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்ற, நீங்க மௌத்தானால் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த கடைசி நேரம் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களா தான் மௌத்தாகணும். முஸ்லிம்களான்றாரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க, ஏகத்துவத்துல வாழ்ந்து இந்த சத்திய கொள்கையில வாழ்ந்து தௌஹீத் அல்லாஹ் தான் ஒத்தன் என்ற அந்த ஏகத்துவ அந்த கொள்கையை ஏற்று சத்தியத்திலே வாழ்ந்து சத்தியத்திலே வர்ணிப்பதான் முஸ்லிம், அல்லாஹ் கட்டுப்பட்டவர்கள். அப்ப அல்லாஹ்வுல செல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் மௌத்தாகிறதான். ஆனா எங்கட மௌத் எப்படி அமையணும், முஸ்லிம்களாக நாங்க மரணிக்கணும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலாங்களுக்கு எங்களை பார்த்து அல்லாஹ் ஒரு செய்தியாக விளிக்கிறான். அப்ப இதுல 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்று, அல்லாஹ் நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், தக்வா செய்து கொள்ளணும். எப்பொழுது நாங்க எங்கட உள்ளத்தை வந்து பரிசீலனை செய்வது, உள்ளத்தோட நாங்க பேசுவது, எங்கட உள்ளத்தை வந்து ஈமான நிரப்புவது, இறையச்சத்தால நிரப்புவது ஒரு மூமின கடமை. அப்ப இந்த தக்வா வந்து எங்களுக்கு வந்து அளக்க இயலாது. ஒவ்வொருவரும் ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ தன் இறையச்சத்தை வந்து தனிமையிலேயே கொள்ள வந்து என்ன செய்யலாம், கண்டுகொள்ள இயலும். நான் எந்த அளவுக்கு அல்லாஹ் பயப்படுற அந்த விஷயத்தை வந்து கண்டுகொள்ள இயலும். அப்ப இறையச்சம் ஒரு மூமினுக்கு மிக முக்கியமானது. அவர் வெள்ளையாய்க்கலும் கருப்பராய்க்கலும் அரபியாய்க்கலாம் அஜமியாய்க்கலாம் பெரும் கோடீஸ்வரா அறிவாளியா கூடிக்கலாம். அல்லாஹ்விடத்துல இந்த மட்டில் இல்லை. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், இறையச்சத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அப்ப இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்ச மேலானவர்கள் என்ற செய்தியை வந்து குர்ஆன் சொல்லுது. அப்ப இதே செய்தி அல்லாஹ் தஆலா அடிக்கடி நாங்க இறையச்சம் அந்த தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்ளணும். தக்குவா என்பது விசேஷமாக பாவமான காரியங்கள், ஹராமான விஷயங்கள், மோசமான விஷயங்களை விட்டு எங்களே பாதுகாக்குதான் வந்து தக்குவா என்பது. அப்ப அதால வந்து நல்லடங்க நாங்க நிறைய செய்வோம், இதனால ஈமான் கூடும், இறையச்சம் அதிகரிக்கும் என்றுதான் தக்குவா என்பது. அப்ப உலகத்துல நாங்க எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்தாலும் கோடிக்கட்டு பறந்தாலும் இறையச்சம் அந்த தக்குவா இல்லைன்னு சொன்னா எங்கள வந்து என்ன செய்யாது, அர்த்தம் நீக்காது. அப்ப இதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புற, நீங்க இறையச்சம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும், முஸ்லிம்களாகத்தான் மரணிக்கணும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா துல்லியமாக எங்களுக்கு சொல்லித்தார. எனவேதான் இந்த உலகத்துல வாழுகிற நாங்க எங்களுடைய இறுதி தருணங்கள் சிறப்பு பெறும், சிறந்த முடிவாக அமையணும். நாங்க என்னதான் சென்னாலும் ஏதோ நாங்க பிறந்துட்டோம், ஆனா பிறந்தது போல ஒரு நாளைக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு மௌத்தம் டீக்குதா இல்லையா? இரவு நேரத்துல இன்றைக்கு வந்து இரவு வந்தா நான் காலை பொழுது அடைவது போன்று ஒருத்தர் பிறந்திக்கிறேன்னு சொன்னா நிச்சயமாக என்ன செய்யுது, மௌத்தை நாங்க அடைஞ்சேதான் தீரும். அதனால வந்து அதற்கு நாங்க நிறைய எங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவோம். இதுல வந்து யாருக்கும் 2 கருத்துக்கு இடமே இல்லை. முஸ்லிம்கள் மிக ஆழமாக மௌத்தை நம்பிக்கிற, அதையும் தாண்டி காஃபிர்கள் எங்களை அல்லாத வேற மதத்தவர்கள் கூட என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த மௌத்தை வந்து நம்பிக்கைங்களுக்கு பார்க்கலாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து இது நிச்சயமான ஒன்று, அதுல மாட்டு கருத்தை இல்ல, அதுல சந்தேகமே இல்ல, உறுதி என்ன அல்லாஹ் தஆலா சொல்றா, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மௌத்து வரும் வரையில அல்லாஹ் நீங்க வணங்கிக் கொண்டே இருங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றா இல்லையா? அப்ப என்னன்னு சொன்னா, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் மௌத்துன்றது.
தாருக்குமே இதுல வந்து சந்தேகம் கொள்ள இயலாது. மௌத் என்று உறுதியான ஒரு விஷயம். அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு டைம் இல்லை, அதுக்கு வயசு இல்லை, நிறம் இல்லை, காலம் இல்லை. அது எப்படி எந்த மாதிரி எந்த விதத்துல வரும் தாராளம் எங்களுக்கு செல்ல இயலாது. அப்படியான ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கேன். நாங்க நினைச்சு பார்க்க இயலாத அளவுக்கு பயங்கரமான மரணங்கள், திடீர் மரணங்கள், திடீர் மௌத்து நாங்க கண்கூடா நாங்க பார்த்துவாரு. ஒரு காலம் முந்தி 80-90 வாழ்ந்த ஒரு காலம் மீதுதான். ஆனா இன்றைக்கு அதெல்லாமே இல்லாம போயிட்டு ஏன் சர்வசாதாரண பயங்கரமான மௌத்துகளை நாங்க கண்முனுக்கு பார்த்துவாரு. எனவேதான் அல்லாஹ் தஆலா செல்ல வந்து நீங்க எப்படி எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உங்களுக்கு மௌத்து வந்தவங்கள விரட்டி பிடிக்குமான்னு அல்லாஹ் தஆலா சொல்றா இல்லையா? குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்க எந்த மௌத்தை விட்டு விரண்டு ஓடுறோ அது உங்களை நிச்சயமா என்ன செய்யுமா வந்து பிடிக்குமான்னு அல்லாஹ் தஆலா சொல்றேன். உலகத்துல வாழ்ந்த சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்ட அந்த பயிற்சி பாசையில் உருவானாக்கள் தான். சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்ட மனைவிமார்கள் கூட அவ்வளோ ஈமான்ல உச்சத்தடைஞ்ச அவங்க கூட அவங்க தாரும் மௌத்து பயமில்லாம பயந்துதான் இருந்தாங்க. அவங்க சில கட்டங்களை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மௌத்து சம்பந்தமா பயந்து கேட்டிருக்கிற எங்களே போல அவங்களும். ஆனா ஈமான்ல அவங்க உயர்ந்தவங்க. அதனால வந்து இந்த மௌத் என்பது நிச்சயமாக எங்களை விரட்டி பிடிக்கும், நீங்க சந்திப்பீர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல பேசி பார்க்கலாம். இன்னொரு செய்தியை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சது ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. நீங்க எங்க இருந்தாலும் மௌத்து வரந்தானே. பலமான கோட்டைகள் நீங்க வாழலாம், மன்னராட்சி வாழலாம், உங்களுக்கு பலமான தாருக்கும் உடைச்சேலாத கோட்டை கோபுரங்கள் உங்களுக்கு வாழ்ந்தாலும் மௌத் என்பது அந்த புடியிலிருந்து தாருக்குமே தப்பேலாத செய்தி அல்லாஹ் தஆலா துல்லியமா சொல்றானா இல்லையா? அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன சொன்னா, நான் முன்னே சொன்ன வசனமும் ரசூலுல்லாஹ் வந்து ஒவ்வொரு மிம்பர்கள் அல்லாஹ் புகழ்ந்து நஹ்மதுஹு வ நஸ்தஈனு புகழ்ந்து விட்டு இந்த வசனத்தை ஓதுவாங்க. ஓதினத ஒவ்வொருவரும் அந்த நேரங்கள் அல்லாஹ் பயப்படணும், உங்களோட மௌத்து நீங்க முஸ்லிம்களா வந்து மரணிக்க கூடாது என்ற செய்தியை வலியுறுத்தி கொண்டே எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப இந்த வசனம் தாருக்கு பொருந்தும், அல்லாஹ் நம்பினாக்களுக்கு தான் பொருந்தும், மறுமையை நம்பினாக்களுக்கு தான் பொருந்தும். மறுமையில நம்பிக்கை, மௌத்துடைய பயம், மறுமை குறித்து அச்சமில்லாதாக்களுக்கு இந்த மௌத்தை பத்தி எந்த தேவையும் மிக்காது, அவங்களுக்கு கணக்கும் மிக்காது. அதனால வந்து இந்த உணர்வுகள் நாங்க நிறைய வளர்த்து கொள்ளணும். உலகத்தில் உண்மையிலே ஒரு தாயுடைய கருவறையில ஒரு புள்ள உருவாகுற நேரத்திலே வந்து அவன் எவ்வளவு காலம் வாழ போறது, வாழ்வாதாரம் பற்றியும் எவ்வளவு காலம் வாழ போறார் என்பது பற்றியும் வசகையுன் வசஈதுன், நல்லவராக வாழுவாரா கெட்டவராக வாழுவாரா என்ற எல்லா செய்திகளும் ஒரு தாயுடைய கருவறையில் என்ன செஞ்சுட்டு அந்த டைம்லே அல்லாஹ் ஒரு மலக்க கொண்டு ஊதி அந்த செய்திகளை பதிவேற்றம் பண்ணிட்டு எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப 4 விஷயங்களை சொல்லப்பட்டீங்க. ரிஸ்க் என்ன, இவருக்கு ரிஸ்க் கிடைச்சும், எப்படி எல்லாம் இவருக்கு வாழ்வாதாரம் கிடைச்சும் எல்லாம் சொல்லப்பட்டீங்க. எத்தனை வயசு வாழும், 20, 30, 40, 50 இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற. ஒரு நல்லவரா வாழுவாரா கெட்டவரா வாழுவாரா இது எல்லாமே அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு துல்லியமாக பதிவு செஞ்சு விட்டான். அப்ப இந்த விஷயங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு முடிஞ்சு இது எங்களுக்கு மௌத்து உறுதி என்ற செய்திய தாயுடைய கருவறையிலே பதியப்பட்டு முடிஞ்சு. எனவேதான் எங்கட கடைசி நேரங்கள் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத் இல்லதி உக்கில பிக்கும், எங்களுக்கு கண்டு சாட்டப்பட்ட ஒரு மலக்கொண்டிருக்கிறதானே, அவர் இஸ்ராயில் இல்லை, மலக்குல் மௌத் எங்களுக்கு ஒரு மலக்கு அல்லாஹ் சாட்டி இருக்கிறான். அந்த மலக்குக்கு நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தை உயிர்களை பறித்து விடுவாங்க. வலிகுல்லி உம்மத்தின் அஜல் ஃபஇதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு உம்மத்துக்கும் நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் அல்லாஹ் தஆலா வழங்கிக்கிறான். இந்த நேரம் குறிப்பிட்டு இந்த நேரத்துல உயிர்களை பறிக்கணும் உசுர எடுங்கன்று மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா யாருடைய உயிரையும் முற்படுத்தவோ பிற்படுத்தவோ மாட்டான். அது எவராகவும் நீக்கணுமே, அதுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. அல்லாஹ் தஆலா உயிர்களை அந்த நேரத்திலே பறிக்கிற செய்தி அல்லாஹ் தஆலா துல்லியமா சூரா ஆராஃபுடைய 34, 36 வசனங்களை சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவேதான் நாங்க மௌத்தை பத்தி நிறைய நம்பிக்கிற, மௌத்தை நம்பி நாங்க வாழக்கூடிய ஆக்கள், முடிவுகள் கடைசி நேரம் முஸ்லிம்களாக நாங்க மரணிக்கணும் என்ற உணர்வை நாங்க அடிக்கடி உள்ளத்தால நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அதற்கான நிறைய அமல்களை நாங்க செய்யணும். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய மறுமை வாழ்வு என்று ஆரம்பிக்கிற தன்னோட இறுதி முடிவை வைத்துத்தான். இன்றைய தலைப்பே அதுதான்.
தன்னுடைய இறுதி முடிவு இந்த உலகத்துல கடைசி சக்கராத்துடைய நொடி பொழுதுக்குதானே, இந்த நொடிப்பொழுதை வைத்து அல்லாஹு தாலா மறுமையுடைய வாழ்க்கை அல்லாஹு தாலா ஆரம்பிக்கின்றான். அது சக்கராத்திலையும் தான் தொடங்குது. கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, அதே போல அங்க மறுமையினால் கேள்விகளுக்கு விசாரணை, சிராத் அண்டு சுரக்க நரகம் அண்டு எல்லாம் அல்லாஹு தாலா அதெல்லாம் பொறுவதான் ஆரம்பிக்கிற. அப்ப முதலாவது எங்கட ஆரம்ப படித்தர வீடு எங்கட கபரு. அப்ப அல்லாஹு தாலா மறுமையுடைய அந்த நிரந்தரமான வாழ்க்கை ஆரம்பிப்பதெல்லாம் எங்கட இந்த உலக வாழ்க்கையோட கடைசி முடிவை வச்சுதான் அல்லாஹு தாலா தொடங்குறார். எனவேதான் எங்கது முடிவுகள் சிறப்பு பெறணும், அது நல்லா அமையணும், நிறைய அல்லாட்ட துவா கேட்கும். இந்த உலகத்துல வாழ்ந்த பெரும் பெரும் சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாழ்ந்த காலம் மிச்சம் ஈக்கி இந்த காலத்தை நாம் நல்லவரா வாழ்ந்து இந்த சத்தியத்திலேருந்து நல்லவர்களை செஞ்ச நிலைமையில மௌத்தாலும் ஆசைப்பட்டவங்க. அவங்களுக்கு தெரியும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு 2வது ஹலீஃபா. அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியாளர், அவ்வளவு நீதமான ஒரு ஆட்சியாளர். உடுப்ப கூட பார்த்தா என்ன செய்யுமாம், சில பொத்தல்கள் ஈக்கிய ஹதீஸ்ல பார்க்கலாம். ஈமான்ல உயர்ந்தவர். அவர் ஒரு வழியில செய்த மறு வழியில ஓடுவான். அவருக்குன்னு சுவர்க்கத்துல ஒரு மாளிகை என்ற ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாரு, குறைசிகள்ல ஒரு வாலிபருக்கு ஒரு அழகான மாளிகை தாருக்குன்னு உமருக்குன்னு சொல்லப்பட்ட. அப்ப ஒரு நீதமான ஆட்சியை பண்ணினவர். எனக்கு பொருள் நபி என்றால் உமராத்தா ஈக்கோம் ரசூலுல்லாஹ் வாய்ப்பட சொன்னது. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு நபி வருவாருன்னா வரமாட்டார். அப்ப எனக்கு பொருள் ஒரு நபி வருவதா இருந்தா தாரு வருவாரு, அது உமராத்தா ஈக்கோம் என்று ரசூலுல்லாஹ் வாய்ப்பட சொன்னவர். அவர் நினைச்ச கொள்ளே சில வசனங்கள் எல்லாம் இறக்கினான். அவருடைய வாய்ப்பட 10 வசனங்கள், கிட்டத்தட்ட 10 உட்பட்ட வசனங்கள் அல்லாஹ் தஆலா இறக்கினான். இப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதன் கடைசி நிமிடங்கள் நீங்க எடுத்து பாருங்க. இப்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவனோட மகன் அப்துல்லா ரலியல்லாஹு செல்ற என்னுடைய வாப்பா உமர் ரலியல்லாஹு அவங்க கடைசி நேரம் இவர் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது, இவர் ஒரு சஹாபி குத்தி கொல்லப்பட்ட ஒரு சுரக்கவாதி, ஒரு ஷஹீத்தானே இவர். அபூ லுஅலுஆ என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூஸ் நெருப்பு வணங்கி அபூ லுஅலுஆ இவன் ஒரு கூறி ஆயுதத்தால குத்தி அவரை கொலை செஞ்சு பார்க்கலாம். அவர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற நேரம். அப்ப இந்த நேரத்துல பூமிகளுடைய ஹலீஃபா இரத்தம் எல்லாம் பீறிட்டோடுகிற நேரம். இந்த நேரத்துல அவருடைய மகன் அப்துல்லா சொல்றாரு, என் வாப்பட தலையை நான் தூக்கி அலா ஃபஹிதி என்ன தொடைக்குமே நான் வச்சேன். வாப்பட தலை கீழே இந்த தலையை தூக்கி என்ன தொடைக்குமே நான் வச்சு கொண்டேன். என் வாப்பாக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன அவர் கவலைப்படுகிறார், ரத்தம் பீறிட்டோடுகிறது. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மகனே என்ன தலையை தூக்கி நீ கீழே போடு. என்ன சொன்னாரு, மகனே என்ன தலையை தூக்கி நீ கீழே போட்டுட்டு சொன்னார், வைலி வவைலி உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னுடைய தாய்க்கு ஏற்பட்ட கை சேதமே, இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய ரப்பு அவருக்கு தெரியும் கடைசி நிமிடங்கள், அது சக்கராத்துடைய நேரம், உயிர் பிரிகிற அந்த தருணம். இந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு ரஹமத் செய்யவில்லை என்றால், அல்லாஹ் எனக்கு கருணை காட்டவில்லை என்றால், இந்த உமருடைய நேரம் அல்லாஹ் அருளால சிறப்பாக அந்த உயிர் பிரியவில்லை என்றால் உமருக்கு நாசம் உண்டாகட்டும். வைலி இல்லம் யக்ஃபிருல்லாஹு லி, இந்த உமருக்கு உமருடைய பாவங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி நொடிப்பொழுதில் அல்லாஹு தாலா முடிவுடைய அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா மன்னிக்காவிட்டால் நாசம் உண்டாகட்டும் என்று, அது கேடு என்று சொல்லி அவர் கவலைப்பட்ட அந்த ஒரு பாடத்தை எங்களுக்கு படிச்சு தருகிறார். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, என்ன பாடத்தை பூட்டினான்னு சொன்னா, கடைசி நேரம் அது சிறப்பாக ஈக்கணும். ஒரு மோமின் அவர் பெரிய ஒரு ஆட்சியாளரா இல்லையா, ரசூலுல்லாஹ்வோட வாய்ப்பட அவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவரா இல்லையா, அவரே அந்த கடைசி நிமிடங்கள்ல என் உசிறு அது நல்லா பிரியணும் என்று ஆசைப்பட்டவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். என்றால் நாங்க எவ்வளவு அல்லாஹ்ட்ட எங்கட முடிவுகள் சிறப்பு பெறவும் நாங்க நிறைய அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், மன்றாடணும், துஆ கேட்க வேண்டும், அதற்கான எல்லா விதமான அமல்களை நாங்க ஈடுபடுத்த வேண்டும். பாருங்க, இதுக்கு இன்னொரு சான்றா உங்களுக்கு பார்க்கணும். எங்கட முடிவுகள் கடைசி நிலைமைகள் அது சிறப்பு பெறணும் என்று சொன்னா, நல்ல முடிவாக அமையணும் என்று சொன்னா, இந்த சத்திய கொள்கையிலே ஒரு அமலை செய்த நிலைமையை நாம் மூத்தாக வேணும் என்று சொன்னா,
அதுக்கு நாங்க நிறைய முயற்சி பண்ண வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஒரு தாபியை பாருங்க, சஹாபாக்களுக்கு புறம் வந்தவர் தான் தாபியங்கள். இந்த தாபி தாரண்டா ஆமிர் இப்னு அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி, ஒரு சிறந்த ஒரு மனிதர். இவருடைய கடைசி தருணத்தை பத்தி இவரோட புள்ளகள் சொல்றாங்க. கடைசி முடிவு நிமிடங்கள் அந்த நேரத்தை பத்தி சொல்லுகிற பொழுது, இந்த அப்துல்லா பின் ஆமிர் இப்னு அப்துல்லா பின் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய இந்த தாபி கடைசி அந்த மௌத்துடைய மூச்சை இழுத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு சூழ அவங்களோட புள்ளகள், அவங்களோட குடும்பங்கள் எல்லாரும் சூழ இருக்கிற பொழுது எல்லோருக்குமே தெரியும் என்ன செய்ய போறார், இவரு மௌத்தா போறார், சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறேன் அவங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கிற பொழுது மகரிபு தொழுகைக்கான அதான கேட்கிறார், அந்த அழைப்பை கேட்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய அந்த வருத்தம் சக்கராத் அப்படி இன்னும் கூடுது. அப்ப கூட கூட சூழ உள்ளவர்களை பார்த்து சொன்னா, என்ன புள்ளகளை என்ன எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போவோம். உலகத்திலே சிறந்த வார்த்தை அல்லாஹு அக்பர், தொழுகைக்கான அழைப்பா இல்லையா? இந்த அழைப்புக்கு நீ என்னைய பள்ளிக்கு எடுத்துக்கொண்டு போன்னு சொல்கிறார். அவருக்கு எலும்பூட்டு நேரே கூட கேளாது. இல்ல உங்களை வாப்ப நான் எப்படி எடுத்துக்கொண்டு போவது, இல்ல என்னே சுமந்து கொண்டு போங்கன்னு ரெண்டு பேரும் ரெண்டு சாரார் கையப்படி போட்டு மாட்டி எடுத்துக்கொண்டு போறாங்க. போய் அவட ஆசை சக்கராத்துடைய நிலைமை கடைசி நிமிடங்கள், எனக்கு ஜமாத்தில நான் மூத்தா கூடாது, அப்படியே கொண்டு போய் தவறு இமாமோடு சேர்ந்து தொழுகிறார். ஒரு ஒரு இதுதான் கிடைக்குது, ஒரு ரக்காத்து. ஃபஸல்லா மால் இமாமி சும்ம மாத ஃபீ சுஜூதிஹி, இமாமோடைய தொழுது சுஜூதிலே மரணிக்கின்ற செய்தியை நாங்கள் வரலாற்று சகியான செய்தியா நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னா, இன்னைக்கு நாங்கள் அண்டா தொழுகையில் அழைப்பு கல்யாணம் எங்களுக்கு தொழுகையே இல்லை. ஸ்கூல் ஸ்போர்ட் மீட் எங்களோட பிள்ளைகளுக்கு தொழுகையே கிடையாது. இன்றைக்கு நிறைய மறுமையை விட உலகத்துக்கு தான் இன்றைக்கு என்ன செஞ்சீங்க முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு பார்க்கலாம். தொழுகையில கூட நிறைய பொடுபோக்கு எங்களுக்கு பார்க்கணும். பெண்கள் கூட வீட்டுல சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அருள் செஞ்சவர்களை தவிர இன்றைக்கு அவனோட எல்லா வேலைகளும் முடிஞ்சாதான் தொழுகைக்கு நேரம். சில நேரம் டிவிகளை பார்த்து தொடர் கதைகளை பார்த்து மெகா தொடர்களை பார்த்துட்டு அதுக்கு கூட செய்தி தொழுகாக்களை எங்களுக்கு சமூகத்துல பார்க்கலாம். எனவேதான் இது ஒரு பயங்கரமா நிகழ்வா இல்லையா? அப்ப இன்னைக்கு எல்லாத்தையும் விட எங்களுக்கு முதல்ல வர வேண்டிய அல்லாஹ் இந்த தொழுகை. அப்ப இவருடைய கடைசி தருணத்தை அல்லாஹ் தஆலா எப்படி மாத்தினதான் நாங்க புரிஞ்சுக்கணும். அவருடைய எண்ணங்கள், ஆசை, என்னுடைய கடைசி சக்கராத்துடைய நிலைமையே நான் தொழுகையோடு மௌத்தாகணும் என்ற ஆசை அல்லாஹ் தஆலா சுஜூதிலே நிறைவேற்றியது எங்களுக்கு பார்க்கலாம். எனவேதான் இந்த ஆசை, இந்த எண்ணங்கள் இருக்கின்ற பொழுது அமல்களை கொள்ளதான் அவனுங்கிற முடிவெல்லாம் சிறப்பாக அமையும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இப்அஸுல் அப்து அலா மா மாத அலைஹி, ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா எப்படி அவரு மௌத்தானோ அப்படித்தான் அல்லாஹ் மறுமையில் எழுப்பாட்டுவான். இந்த உலகத்துல என்னென்ன அமல்களோடு அமல் செஞ்சு மௌத்தானாரோ அதுக்கேற்ப அல்லாஹ் எழுப்பாட்டுவான். இதுக்கு இன்னொரு சான்று உங்களுக்கு பார்க்கணும். ஒரு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு நபித்தோழர் போறார். அவருடைய ஒட்டகத்துல தான் போனாரு. ஒட்டகத்துல போனவர், இஹ்ராம் கட்டி போனவர் என்ன செய்கிறார், அந்த அதுலேருந்து அது மிரண்டத்தோட கீழே விழுந்து களத்து முறியுது. என்ன செஞ்ச, களத்து உடைஞ்சு அப்படியே மூத்தா போகிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாத முஹரிமன், இவர் வந்து இஹ்ராம் கட்டி நிலைமையில மூத்தா போனார், கழுத்து உடைஞ்ச நிலைமையில மூத்தா போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இவருக்கு ஒரு வித்தியாசமான முறை இருக்கிற கஃபன்ல, இக்ஸிலூஹு பிமாஇன் வஸித்ரின், இவரை குளிப்பாட்ட கொள்ள தண்ணியாலையும் இலந்தையால குளிப்பாட்டுங்க. வகஃபினூஹு ஃபீ ஸௌபைஹி, இரண்டு துணியால என்ன செய்யுங்க, இவரை கஃபன் செய்யுங்க. வலா துஹம்மிரு ரஅஸஹு வ வஜ்ஹஹு, இவருடைய தலையை மொத்தம் மூடவானம். இன்னைக்கு வந்து இஹ்ராம் கட்டி நிலைமையில ஹஜ்ஜில ஒருத்தர் மூத்தா போனா உம்ராலையோ அவரோட மௌத்தை தொடர்ந்து தான் வைக்கணும். இதுதான் சட்டம். தலையை தொடர்ந்து தான் மௌத் அடக்கணும். அவர்கள் வித்தியாசமான ஒரு சட்டம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபஇன்னல்லாஹ யபஅஸுஹு யௌமல் கியாமத்தி முலப்பியா, அல்லாஹ் இவரை வந்து தல்பியா சொன்ன நிலைமையில அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இந்த தல்பியா சொன்ன நிலைமையில் அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டுவான். இஹ்ராம் கட்டி நிலைமையில் அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டுவான் செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். எனவேதான் சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க சுஜூது செஞ்ச நிலைமையில மூத்தானா அல்லாஹ் அப்படி எங்களை எழுப்பாட்டுவான். குர்ஆன் ஓதிய நிலைமையில
ஜிக்கர்களை செஞ்ச நிலைமையில, அன்றாட காலை மாலை ஜிக்கர்களை செய்த நிலைமையில, சுண்ணாக்களை பேணிய நிலைமையில, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு முன்னுள்ள சுண்ணாவை பேணி, முடியுமன்னா 12 ரக்காத்துகளை பேணி, லுஹாவுடைய தொழுகைகளை பேணி, குர்ஆனை ஓதியவர்களாக, உறவுகளை சேர்ந்து நடந்தவர்களாக, இப்படியாக என்னென்ன நல்லறங்களோ இவைகளை செஞ்சனமே நாங்க மூத்தாகிற பொழுது அல்லாஹ் அப்படி எங்களை எழுப்பாட்டுவானா இல்லையா? அப்படித்தான் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். எங்கட முடிவை கூட அல்லாஹ் அப்படித்தான் வைப்பான் நிச்சயமாக. அப்படி இல்லாம அதே நேரம் ஒரு மனுஷன் அவனே உயிரை மாய்த்துக் கொள்கிறான், நஞ்சு குடிச்ச நிலைமையில மௌத்தாகிறான், மது அருந்திய நிலைமையில மௌத்தாகிறான், தூக்கு போட்ட நிலைமையில மௌத்தா. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், முஸ்லிம் யுவதிகள், ஆண்கள், இளைஞர்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு மதுக்கு, ட்ரஸ்ஸுக்கு அடிமைப்பட்டு, போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் உயிர்களை மாய்த்துக் கொள்வதை எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப இந்த முடிவெல்லாம் எவங்க உயிர்களை மாய்த்து கொண்டார்களோ அந்த முடிவு மறுமையினால தூக்குல போட்டுக்கொண்டா தூக்கு போட்டுக்கொண்ட நிலைமையில எழுப்பாட்டுவான். ஒரு மலையிலிருந்து பாஞ்சு குதிச்சு மூத்தானா அதே நிலைமையில எழுப்பாட்டுவானா இல்லையா? அப்படி அல்லாஹ்வுத்தால் எழுப்பாட்டுவான். எனவேதான் எங்கட முடிவுகளை வைத்து அல்லாஹ் மறுமையில எழுப்பாட்டுகிற செய்திகளை நாங்க மிக துல்லியமா ஆழமான பதிவு வச்சுக்கணும். நிறைய எங்கட வாழ்க்கையில காலத்துக்கு காலம் நிறைய மாற்றங்களை நாங்க கொண்டு வரணும். உண்மையில இந்த மௌத் என்பது உறுதி. மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கை. கண்ணு பார்க்கொள்ள அழகாக எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை போன்று இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொன்ன, அஹ்மார் உம்மத்தி மாபைன சபஈன வ சித்தீன், ஏண்ட உம்மத்துடைய கால எல்லை 60க்கு 70க்கு இடைப்பட்டதுதான். அது இந்த சமூகத்தில் அதை அடையக்கூடியவர்களும் கொஞ்சம் பேர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 60-70 வயசு அடையக்கூடிய ஒரு சமுதாயத்துல கொஞ்சம் பேர் தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னே ஒரு காலத்துல அதையெல்லாம் தாண்டி வாழ்ந்த எங்க சமூகத்துல எங்களுடைய முன்னோர்கள். இன்றைக்கு அதெல்லாமே இல்லை. உண்ணுற உணவெல்லாம் நஞ்சா பேத்திக்குது. இன்றைக்கு பயங்கரமான நோய்களை நாங்க பார்க்கிறோம், பயங்கரமான நிகழ்வுகளை நாங்க கேள்விப்படுகிறோம் இல்லையா? அதனால வல் ஆখিরাতু கைரு வ அப்கா, அந்த மர்மை அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அது நிலையானது, அதுதான் சிறந்தது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறான். இந்த உலகத்தில் நாங்க எவ்வளவு பெரிய ஆலிமாக வாழலும், பெரிய அறிவாளியாக வாழலும், கோடீஸ்வரனா எங்களுக்கு வாழலும், பெரும் பெரும் கோட்டைகள் எங்களுக்கு வாழலாம். அப்படி எப்படி வாழ்ந்தாலும் கூடி குறைச்சு பார்த்தா என்னது 60க்கு 70க்கு இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஒரு நாளைக்கு நாங்க எல்லாருமே 3 கஃன் துணியில 3 முடிச்ச போட்டு நாங்க மலத்தையும் சலத்தையும் சுமந்தவங்க ஒன்றுமே இல்லை, கோந்து அடக்கிட்டு வரத்தான் போறாங்க. அதனால இது உணர்வுகளை எப்பவுமே நாங்க எங்க உள்ளங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். மௌத்துக்கு பிறகு கபருடைய அந்த வாழ்க்கை நீண்ட ஒரு கால ஒரு வாழ்க்கை. அது கபுராளிகளுக்கு விளங்காட்டி எங்கட கண்ணுக்கு எவ்வளவு கால வாழ்க்கையுமே விளங்குதா இல்லையா? எங்களுக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் கபருளுக்கு இன்றைக்கு ஒரு 1000 வருஷம் வாழலாம், 5000 வருஷம் வாழலாமா இல்லையா? 10,000 வருஷம் கூட வாழலாம் கபருல. ஆனா அவர்களுக்கு நுகர்லேருந்து அசர் படுத்தெலும்பு போனதான் இருக்குமோ நல்லா சுருக்கி வச்சு காலத்தை கபுராளிகளுக்கு. எனவேதான் நாங்க அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். இன்றைக்கு நாங்க பார்த்தேன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையில அழிஞ்சு போகக்கூடிய இந்த 60-70க்கு இடைப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில நாங்க எல்லாரும் நிரந்தரமா வாழ வந்தாக்கள் போல நிரந்தரமாக நான் ஊடுகட்டணும், மற்றவனை போல நான் வாழணும், மற்றவனை போல வாகனம் எடுக்கணும். தன்னுடைய வசதியை மீறி அது பிழை கிடையாது. அதையும் தாண்டி இந்த உலகத்துல அமல்கள்ல சோம்பேறிகளாகவும் இபாதாக்கள்ல சோம்பேறிகளாகவும் பாவத்துல போட்டி போடுவது எங்களுக்கு பார்க்கலாம். இன்றைக்கு போன் எடுத்தாலே பெரிய ஒரு ஃபித்னா. இன்றைக்கு பாவத்துக்கான எங்கேயும் போக தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே மனுஷனுக்கு பாவம் செய்யலாமா இல்லையா? இன்றைக்கு வாலிபர்கள் ஜோதிகளுக்கு எல்லாம் லேசி. அப்ப இதெல்லாம் அவனை மாற்றக்கூடிய ஒன்று மௌத்து மட்டும்தான். இந்த பயம் கூட மாத்தாது. இந்த நேரத்தில் சில உணர்வுகள் வந்தாலும் போனா மறந்து போவங்களுக்கு இல்லையா? அப்ப இந்த மௌத்துடைய உணர்வு தான் ஒரு மனுஷனை தனிமையிலேயே கொள்ளே எந்த நேரத்திலே ஒரு மனுஷனை மாற்றும் என்ற உணர்வை நாங்க ஆழமா எங்க உள்ளங்கள்ல பதிவு வச்சுக்கொள்ளணும். இன்றைக்கு பார்த்தா நாங்க அமலை விட பாவத்தில் அல்ல அருள் செஞ்சாக்களை தவிர பாவத்துல தான் ஈடுபாடு கூட, மோசமான விஷயங்கள் ஈடுபாடு கூட இல்லை இன்றைக்கு. எனவே இந்த உணர்வுகளை மௌத்துடைய உணர்வை நாங்க வளர்த்துக் கொள்ளணும். என முடிவுகள் சிறப்பு பெற கடைசி நிமிடங்கள் சிறப்பு பெற வேண்டும் என்று சொன்னா என வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் நாங்க கொண்டு வருவோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல கால சோதனையை தருவான். கொஞ்ச நாளைக்கு பெரிய ஒரு அழிவை தந்தா இந்த உலகத்துல. தந்த ஒரு ஊரே அல்லாஹ் பூமிக்குள்ள அழிச்சானா இல்லையா? குர்ஆன் சொல்லுது, நாங்க இப்படி அழிச்சோம், ஃபிரௌனுக்கு வெள்ளத்தை கொடுத்தோம், ஃபிரௌன் அந்த காலத்துல ரத்தத்தை எங்க பார்த்தா ரத்தத்தை கொடுத்தோம்.
அத்தாட்சி எல்லாம் கொடுத்தானா இல்லையா? வெட்டுக்கிளியை பெருக்க செய்தோம், தவளைகளை பெருக்க செஞ்சோம், பேனை கொடுத்தோம், இவனுக்கு கொடுத்தும் திருந்தல்ல. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் எங்களுக்கு சில படிப்பினைகள். எங்கட கண்முனுக்கு அல்லாஹ் தாலா எத்தனையோ கிராமத்தை அப்படி உள்ளுக்கு இழுத்து 18-20 குடும்பம் அழிஞ்சு போனதாக பார்த்தா இல்லையா? இது பார்த்தும் இந்த சமூகத்துல திருந்தாத வாலிபர்கள், தொழாத உள்ளங்கள், வாழ்க்கையை மாற்றாத யோதிகளை நாங்க சமூகத்தில் நிறைய பார்த்துவாரு. எனவே இதை நாங்க நினைச்சோனும், என்னத்தை நானும் தான் நீங்களும் தான் எதை பேசின உறவுகளை நாங்க ஒரு நாளைக்கு அந்த 6 அடி கபருக்கு நான் போகத்தான் போறேன். அதற்கு முன்னால் ஒரு பயங்கரமான இந்த உலகத்துல நாங்க பார்க்காத மலக்குகளை நாங்க கண்ணால பார்க்கத்தான் போறேன். உலகத்துல பார்க்க ஆட்டையும் மாட்டையும் மனுஷனைத்தான் நாங்க பார்த்திக்கிறோம். ஆனா இறுதி தருணம் பயங்கரமாயிக்கும். அந்த முடிவு பயங்கரமாயிக்குமா இல்லையா? நல்லவர்களாயிருந்தால் சிறப்பு பெறும் அந்த முடிவு, பாவிகளாயிருந்தால் பயங்கரமா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவியிட நிலைமை எங்களுக்கு சித்தரித்து படம் பிடிச்சு காட்டுங்க. ஒரு கெட்டவன், ஒரு முனாஃபிக், ஒரு காஃபிர கபர்ல வச்சிட்டு இவங்க போனா அப்புறம் நடக்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் படம் பிடித்து காட்டினார்கள். மூமினுக்கு அப்படி ஒரு பாவியை வச்சுன்னு சொன்னா ஒரு பாவியை வச்சுட்டு வருவாங்களாம். அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான தோட்டத்துல, ஒரு மோசமான ஒரு தோட்டத்துல, ஒரு மனுஷ தோட்டத்தோடு வருவாராம். அந்த 6 அடி நெருக்கமான கபருள் குரோகளே. அப்ப அந்த மனுஷன் கதறுவான். அந்த உள்ளே இருக்கிற பாவி மரமேடரும் இல்ல, மௌத்துல பயம் இல்ல, உலகத்துல வாழ்ந்தானே, இதெல்லாம் விட்டு தைரியத்தோடு எனக்கு மரமே என்று மௌத்த ஒன்றும் இல்லைன்னு வாழ்ந்தானே தைரியமா, இவனுக்கு கபருள்ள வைக்கப்பட்ட பொழுது பயங்கரமான தோட்டத்தில் ஒரு மனுஷன் வருவான். இவன் கதறுவான், கத்துவான், தனிய பயப்படுவான், யாருமே இல்லை அவனுக்கு. இந்த நேரத்துல கதறுகிற போது அவன் கேட்பான், அந்த மனிதர் கேட்பாராம், உன்னை நெருங்காமல் இருப்பதுக்கு நான் தார், அல்லாஹ் தன்னை அனுப்பிக்கு, உன்னை நெருங்காமல் இருப்பதற்கு நான் தார் என்று கேட்ட பொழுது அவன் பயந்து நடுங்கி போவான். அந்த நேரத்தில் சொல்லப்படுமாம், குந்த சரி அன்ஃபி மாசியத்தில்லா, நீ ஒரு பாவி, இந்த உலகத்துல வாழுகிற சந்தர்ப்பங்கள் உனக்கு தந்தேன், அவாசத்தை தந்தேன், உன்னை திருந்திக் கொள்வதற்கு வயசை நீடிச்சு தந்தேன், உனக்கு 40, 50, 60 தந்தேன். நீ பேத்திகளை கண்டு, பேரனை கண்டு, முடியெல்லாம் பழுத்து போய், தாடியெல்லாம் நரைச்சு போய் கூட வாழ்க்கையை நீ உன்னை மாத்திக்கொள்ளலையே. இதனால நீ அல்லாஹ்க்கு பாவம் செய்த விஷயத்துல விரைவாக இருந்தாய். படம் பார்க்கறதுல, இசை கேட்கறதுல, வட்டி எடுப்பதுல, ஹராமான விஷயங்களை முன்னே இருந்தாய். ஆனா அமல் செய்கிற விஷயத்திலே, ஃபர்ல செய்கிற விஷயத்துல, இபாதாக்கள்ல, மார்க்கத்தை படிக்கிற விஷயங்கள்ல, நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ என்ன செஞ்சாய்? சோம்பேறியாக ஒரு பொடுபோக்குத்தனத்தை நீ கையாண்டா என்று அங்கே சொல்லப்படும் என்ற செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமா சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி பயங்கரமா நிலைமைகளை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும், முடிவுகளை சிறப்பு பெற வைக்கணும். எனவேதான் நாங்க எப்பொழுதும் எந்த நேரம் மனுஷன் தானே, தாரமே மலக்கு இல்லை, பேசுற நானும் தான் நீங்களும் மலக்குமார்கள் இல்லை. நாங்க அடிக்கடி உள்ளங்கள் என்ன செய்யணும்? பரிசீலனை செய்ய வேண்டும். முஹாசபத்து நஃப்ஸ், உள்ளத்தோடு அடிக்கடி பேசிக்கொண்டு இருக்கணும், கேள்வி கேட்க வேண்டும். நஃப்ஸே, நீ பாவம் செஞ்ச, இரவு நேரத்துல நீ இப்படி எல்லாம் செஞ்சாய், உன்னோட வாழ்க்கையில மாற்றம் இல்லையா என்று ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு அடிப்படையில பாவத்துக்கு அடிமைகள் தான். போதை வசுக்கு ஒருத்தர் அடிமை என்றா இவர் இசைக்கு அடிமையாய் கேளும், இவர் ஹராத்துக்கு அடிமையாய் கேளும், படத்துக்கு அடிமையாய்க்கலாம். இப்படி பல்வேறுபட்ட பாவங்கள்ல ஒருத்தர் எந்த நேரம் தொழுகை இபாதத்தாலி குறை பேசிக் கொண்டிருப்பார். பல்வேறுபட்ட பாவங்கள் அடிமைப்பட்டிக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளங்கள்ல கேட்டு பார்க்கணும். இன்னைக்கு தூங்க போற நேரங்கள் எல்லாம் போக, ஏன்னா எல்லா நேரங்கள்ல நாங்க என்ன செஞ்சோம், எங்க உறுப்புகள் என்ன செய்யுது, என் கண்ணா, என் கையா, என் காலா, கைகள், எங்க எல்லா உறுப்புகளும், என் சிந்தனை, என் உணர்வுகள் எல்லாம் எந்த நிலைமையில ஈக்குது என்று நாங்க சிந்தித்து எங்க வாழ்க்கை நிறைய மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம். இந்த தொழுகை விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஃபஜ்ர் இல்லா எத்தனை பேரை பார்க்கணும், ஊடுகள்ல சுபக தொழுகை இல்லாத எத்தனை பெண்களுக்கு பார்க்கலாம், யுவதி புள்ளகளுக்கு பார்க்கலும், இன்றைக்கு ஆண்களுக்கு பார்க்கலாம். வீட்டுல எங்க பரக்கத்து வரும், எங்க நிம்மதிகளை காணலாமே, காண முடியாது. எனவேதான் இன்றைக்கு நிறைய பேர் இரவெல்லாம் சுபஹானல்லாஹ் காப்பாற்றணும், பேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாம் அது நேரம் போற விளங்காது. அப்படித்தான் இப்படி எல்லாம் நேரங்களை கழிச்சிட்டு சிலாக்கள் படங்கள், இசை என்று தகாத விஷயங்கள் என்று செய்தான் சிந்தனையை மாற்றுவான்.
மோசமான விஷயங்கள் எல்லாம் பார்த்து விட்டு இரவு உறங்கினவருக்கு சுபகு தொழிலான நிலைமை. சிலர்கள் தூங்கியவங்க எலும்பல்ல மௌத்தா பைத்து. சுபஹானல்லாஹ். வயசு இல்ல சகோதரர்கள். ஒரு மல்வானையில ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பொடியன் யுவதி, ஒரு ஆம்பளை புள்ள, 20 சுற்றம் தான் வயசு, ஒரு ஹைபை பைக்கும் எடுத்து வைக்கிறாரு. வந்தவர் அப்படி தூங்கின வெளில பார்த்தா எலும்பல்ல. இதுதான் மனுஷன் வாழ்க்கை. இன்றைக்கு நிறைய பேர் உலகத்துல மௌத்தானவர்கள் எலும்பல்ல கேள்விப்படுகிறோமா இல்லையா? இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு நிறைய நியமத்துகளை எல்லாத்தையும் அல்லாஹ் தந்து எங்க உடம்புல ஒரு குறையும் அல்லாஹ் வச்சல்ல. நரம்பெல்லாம் சரியா இயங்குது, இரத்தங்கள் எல்லாம் சரியா ஓடுதா இல்லையா? எல்லாம் ஓட எந்த குறையும் இல்லாமல் எங்களை வாழ வச்சுக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கு அரைவாசி பேர், உலகத்துல அரைவாசி பேர் வீழ்ச்சியால தான் போற. அவங்களுக்கு நடக்க இயலாது. இன்னும் சிலருக்கு பார்வையே இல்லை, குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சுபஹான அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் தந்து சிறப்பாக வாழ வச்சு எல்லா நியமத்துகளையும் தந்து சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க எந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையை சிந்தித்தோம், வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தோம், மௌத்தோட உணர்வை நாங்க சிந்திச்சோமா இல்லையா? சிந்திக்க வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். தன்னைத்தானா மாற்றிக்கொள்ளாதவர் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை மாற்ற மாட்டான். நான் தொழலன்னு சொல்லி இருந்தா நான் மாறேன்மா, நான் தொழுகத்துக்கு என்னை மாத்திக்கொள்வோம். களவெடுக்கு ஒருத்தர் டெய்லி களவாடி இருந்துட்டு அந்த களவர் மாத்திக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாத்துவானா? மாத்த மாட்டான். நான் செய்யற ஒரு பாவம் இசையாக இருக்கலும், ஒரு ஹராமாக இருக்கலாம், ஒரு மோசமான விஷயமா இருக்கலாம், இதை நான் மாத்தணும் கேட்டு முயற்சியும் வேணும். அல்லாட்ட துவாவும் தேவையே இல்லையா? துவாவோடு நாங்க உள்ளத்தால போராட்டம் பண்ணி அதுல இருந்து கலண்டு சொன்னா அல்லாஹ் நிச்சயங்களை மாத்துவானா இல்லையா? அல்லாஹு தஆலா மாத்துவான். பாருங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறந்த செய்தி நான் உங்களுக்கு சொன்னேன். இஸ்லாத்துடைய ஹலீஃபா இவரு, ஒரு ஆட்சி தலைவர், நீதமானவர். கையில் ஒரு மோதிரத்தை போட்டு இருந்தார். அந்த மோதிரத்தில பதியப்பட்டிருந்த குத்தப்பட்டிருந்த வார்த்தை என்று சொன்னா அது உமருடைய உள்ளத்தை குத்துவதாகத்தான் இருந்தது. ரலியல்லாஹு அன்ஹு கஃபா பில் மௌத்தி வாஇதன். அதை பார்த்துட்டு சொல்லுவாராம், உமரே, உனக்கு போதுமானது உன் உபதேசம் என்ன தெரியுமா? உன்னை மாற்றக்கூடியது இந்த மௌத் என்ற உபதேசம் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அவனோட வாழ்க்கையை பார்த்தா பெரிய வாழ்க்கை வாழ இருந்து எப்ப பார்த்தாலும் மௌத்துடைய உணர்வு. அந்த கையில இருந்ததெல்லாம் அந்த மோதிரத்தின் சீல் கட்டையே மௌத்துடைய உணர்வாகத்தான் இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு நாங்க எங்க வாழ்க்கைய நிறைய சிந்திக்கணும், நிறைய வாழ்க்கையில மாறுவதற்கான ஆசைப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படி ஆசைப்பட்டா தான் நாங்க என்ன மாற்றிக்கொள்ளணும், என் வாழ்க்கையை சேஞ்ச கொண்டு வரணும், என் முடிவு நல்லா அமையணும் என்று நாங்க சிந்தித்தால் தான் நாங்க நல்லவர்களோடு பயணிப்போம், நல்லா கூட பேசுவோம், நல்ல பயான்களுக்கு நாங்க வருவோம், நல்லாக்களை கண்டா பேசுவோம். சிலருக்கு எனக்கு நல்லாக்கள் விருப்பம் இல்லை. தாடி வச்சவர்கள் அவங்களுக்கு புடி கிடையாது, அப்பா ஃபர்தா போட்டவர புடி இல்லையே, அவங்க மார்க்கம் பேசிதானே, அது அவங்களுக்கு புடி இல்லை. உண்மையிலே இப்படிப்பட்டவர்கள் நாங்க சேரக்கொள்ளதான் எங்களுக்கு தோபாட வாயில் துறக்கப்படும், பாவம் குறையும், நன்மைக்கா நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சும். யாருமே மலக்குகள் இந்த உலகத்துல அவங்க தவறு செய்ய தோபா செய்து வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வராக்கத்தான் சிறந்தவங்க என்றதை நாங்க புரிஞ்சு கொள்வோம். உண்மையிலே நிதர்சனமா இந்த உலகத்துல எங்க வாழ்க்கையை நாங்க சரியா அமைச்சு கொண்டா முடிவுகள் நிச்சயமா சிறப்பு பெறும். ஒரு சூதான் நாட்டை சேர்ந்த ஒரு உலகத்தில் நடந்த ஒரு நிதர்சனமான உண்மை சம்பவம் இது. சூதான் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் சவுதியில வேலை பார்க்கிறார், ஒரு தொழிற்சாலையில வேலை பார்க்கிறார். அப்ப இவர் பெரிய அளவு சம்பளம் விடக்கூடிய ஒருத்தருமே இல்லை, சாதாரண 2000 ரியால் 2500 ரியால் சம்பளம் விடக்கூடிய ஒருத்தர். பள்ளியிட இமாம் ஒரு மிம்பர்ல கண்ணீரை வடிச்சு சொல்லுகிற ஒரு கதை இது, உண்மையா நடந்த ஒரு கதை. என்ன செய்தி என்றா, இவர் திடீரென்று ஒரு எக்ஸிடம் பட்டு மூத்தா போறான். அந்த சவுதியிலேக்கு அந்த தூசி மணல் அவரோட முகத்தெல்லாம் பட்டு புழுதி பட்டு அப்படியே அந்த மையத்தை என்ன செய்யுது, அகினே மூத்தா போறவர். ஜனாசா மகசலாக கொண்டு வரப்படுகிறது. அங்க வீட்டுக்கு கொண்டு வரல, நேரே பள்ளியில மகசலாக கொண்டு வரப்படுது. பள்ளியில அந்த ஹுத்துபா, அந்த இமாம் அவர் செல்ற, நான் தான் குளிப்பாட்டினேன், அவர் எடுத்து நான் குளிப்பாட்டேன், ஒன்னா ஊத்தின தண்ணி அந்த முகத்தின் தூசி எல்லாம் போனது. பிறகு பார்த்தா 2ஆம் 3ஆம் முறை அந்த முகம் எல்லாம் மாறி மஞ்சளாக ஒரு பொழிப்பு முகத்திலே வெண்மை தென்பட்டது என்று சொல்லிட்டு இவர் குளிப்பாற்றார். அவர் அந்த நல்ல மையத்துக்கான அந்த அடையாளத்தை உணர்றார். உணர்ந்து அவர் அழுத நிலைமையில சொல்கிறார், எல்லாம் குளிப்பாட்டி முடிஞ்சு அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் சூழ்ந்து அழுது கொண்டிருந்தார்.
அதுக்கு பிறகு இவர் போய் கேட்ட இவன் தாசர் ஈக்கிறா அப்படின்னு. ஓ, நான் தான் சகோதரன்னு சொன்ன பொழுது, நீங்க கவலைப்படவானம், நான் உண்மையை இந்த மையத்துல உங்களுக்கு நன்மாராயம் சொல்றேன், நல்லத கண்டேன், இது நல்ல ஒரு முடிவு. ஏன்னா மையத்தை கொண்டு வரப்போல இப்படி இருந்தது, குளிப்பாட்டி ஃபுல்லாவே டோட்டலாவே மாறி இருக்கிறேன்டா, அதுக்கு ஒரு அடையாளம் தான் அது. அப்ப இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்கிறாரு. அதனால எங்க தலைப்புக்கு வாரதுதான், இவரை வாழ்நாள்ல என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இவர் ஒவ்வொரு நாளும் ஒரு கம்பெனியில வேலை செய்வார். வேலை பார்க்கிற பொழுது எல்லாரையுமே தொழுகைக்கு அழைச்சு கொண்டுதான் போவார். இதுதான் இவருடைய டியூட்டி. எல்லாருமே தொழுகைக்கு என்ன செய்வாராம், கூட்டிக் கொண்டு போவார். அதே நேரம் இவருடைய சல்லீட சேர்த்து வேறாக்கள் சல்லிகளையும் சேர்த்து இவரும் சம்பளத்தால கொஞ்சம் போட்டு 2 பள்ளிகள் அமைச்சிருக்கிறார். எங்கே? சூதான் நாட்டுல என்று சொல்லி இவருக்கு வந்த முடிவு எவ்வளவு சிறந்த முடிவு என்று அவர் கண்ணீர் வடித்து அந்த ஃபுத்துபால இந்த செய்தியை செல்லத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப உண்மையில ஒவ்வொரு மனுஷன் முடிவும் அவனோட சேரகரை வச்சுட்டு அல்லாஹ் தஆலா ஆக்குவார். எனவேதான் மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, தாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறோம், அவர் எங்க போவாரு? சுவர்க்கம் போவாரு. அப்ப சுவர்க்கம் சும்மா போயிலாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா வருமா? அது சும்மா எல்லாருக்கும் வாழல. நான் அங்க போயிட்டு பயிற்சி சொல்லிக் கொள்றேன், கபருக்கு போன எனக்கு பயிற்சி சொல்லாம, அது சும்மா வராது. அமல்களோடு சரியான அகீதா குர்ஆன சுன்னா வடிச்செடுத்து சிறுக்கு பிஜாத்துகள் இல்லாம அமல்களை நாங்க போட்டி போடுகிற பொழுதுதான், இப்படியான வகுப்புகள்ல நல்ல விஷயங்களை கலந்து கொள்கிற பொழுதுதான், குர்ஆனோடு உறவை வைத்துக் கொள்கிற பொழுதுதான் எங்களோட முடிவுகள் எல்லாம் சிறப்பு பெறும். லக்குனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுக்கு மௌத்தாகிற நேரத்துல உங்களோட சூழலுக்கு நீங்க மௌத்தாகுவருக்கு நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க. ஹதீஸா இல்லையா? சொல்லி கொடுக்கோம். யாசீனோது இல்ல, அங்க நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்க சொல்லி கொடுக்கவும் வேணும். அந்த வாயில அந்த நாவன்மையை கொடுப்பது அல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் அவருடைய வாய்க்கு வருவது அது அல்லாஹ் கொடுப்பது, அவருடைய கொள்கைக்கான உறுதியை கொடுப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாச் அபூ தாலிப் எப்படி முன்னால பின்னால எல்லாமே சுத்தி கொண்டு இருந்தவரா இல்லையா? ஒரு முள்ளு கூட ரசூலுல்லாஹ் குத்த கூடாது முன்பின்னா இருந்தவர். அவருக்கு சொன்ன, என்னுடைய சாச்சாவே, யாம் குல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக இந்தல்லாஹ், இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்ட்ட உங்களுக்காக பேசுறேன், வாதிடுறேன். அவர் சொல்லல. முன்ன பார்த்தாரு, பின்ன பார்த்தாரு. அபூ ஜஹல், இங்கே உத்துபா, ஷைபா, அந்த வரட்டு கௌரவம், அந்த முகம்மது என்பது அவர் உண்மை, அவருடைய மார்க்கம் உண்மையானது, நீங்க என்ன கண் குளிச்சுன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த வரட்டு கௌரவம் பெருமை சத்தியத்தை அவருக்கு என்ன செய்யல, அது உள்வாங்கல்ல, அது அவருக்கு கிடைச்சல்ல. எனவேதான் இந்த உலகத்துல பெரும் பாக்கியம் என கடைசி நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தை வர, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அல்லாஹ் தஆலா உறுதியான ஒரு வார்த்தையை கொண்டு, பில் கௌலி ஸாபித்தன அர்த்தம் உலமாக்கள் சொல்கிற விளக்கம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா உறுதியாக்குவானாம். இங்கே தான் மறுமையிலே தான், மறுமையில எல்லா விதமான வாய்ப்புகளும் அவருக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் எப்படி அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்துல அவருடைய வாயார லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வரும். அது சும்மா வராது, எல்லாருக்கும் வராது. நாங்க முஸ்லிமாக மௌத்தாகணும், முஸ்லிமாக மௌத்தாகணும், சத்தியத்தின மௌத்தாகணும் என்று கொள்கைப்பட்டோடு அமல் செஞ்சோமா இல்லையா? ஜிக்ரோடு வாழ்க்கையை கழிச்சோமா இல்லையா? குர்ஆனோடு வாழ்க்கையை கழிச்சோமா இல்லையா? முடியமான பாவத்தை விட்டு விலகி நாங்க வாழ்ந்தோமா இல்லையா? இதனாலதான் அந்த உறுதிப்பாட்டு கடைசி நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வரும். எனவேதான் அப்ப இந்த வார்த்தை அது சிறந்த முடிவு. எனவே எங்களோட முடிவுகள் நல்லதா அமையும் என்று சொன்ன, இன்றைக்கு நாங்க சிலாக்கள் உலகம்தான் வாழ்க்கை, பொருளாதாரம் தான் வாழ்க்கை, கர்வம், பெருமை, எடுப்பு, இருமாப்பு, எங்கட வீட்டுல பெருசா மார்க்கம் எங்க தேவையில்லை, என்ன புள்ள டாக்டராகத்தான் வேணும், இன்ஜினியராகத்தான் வேணும். அவங்களுக்கு இந்த மார்க்கம் எல்லாம் 2வது விஷயம். சேர பார்த்தா ஜும்மா கான்கள் லேட் ஆகித்தான் வருவாங்க. இன்னைக்கு என்ன தலைவி பேச்சுன்னு கூட தெரியாத நிலைமை. எல்லாரும் சொல்லல, அல்லாஹ் அருள் செஞ்சாங்களே தவிர இன்னைக்கு என்ன குத்துபால பேசப்பட்டு அது அவருக்கு தெரியாது. அவங்களோட வாழ்க்கையில சில ஆண்கள் எங்கட பொம்பளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை, அது மார்க்கத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல, மார்க்கம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்படியாக அது எப்படி போனாலும் பரவாயில்ல, என்ன புள்ள குட்டிட்டு ஈமான் இஸ்லாம் ஈந்தோ இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்று வாழக்கூடிய ஆண்களை பெண்களை நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? உலகத்தான் வாழ்க்கை, வெறுமனே என்ன புள்ள டாக்டர் ஆனா போதும், அவர் இன்ஜினியர் ஆனா அதுவும் ஆகணும், உன்னோட புள்ள ஹாஃபிலா இருக்கணுமா இல்லையா? மார்க்கப்பட்டுள்ளத்தரா இருக்கணுமா இல்லையா? எனக்கு மையத்தொண்டு புரிந்த வாப்பட மையத்தை தொழுவிட்டு அவருக்கு தெரியாது. அதுல ஒரு வார துவா அவருக்கு பாடம் இல்லை.
ஆளை உருவாக்கி ஒரு டாக்டர் ஆக்கி இன்ஜினியர் ஆக்கி ஜட்ஜ் ஆக்கி அவருக்கு அல்லாஹு மகஃபிர்லாஹு வர்ஹமு என்ற அந்த வாப்பா கண்ணீர் வடிச்சு ஓதக்கூடிய துஆ அவருக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்க, இந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் இன்றைக்கு வந்து பின்னோய் கொண்டே போற நிலைமை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும், முடிவுகள் நல்லா அமைய நிறைய அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். நீங்க திடீர் மௌத்து ரசூலுல்லாஹ் அதுல இந்த பாதுகாப்பு தேடினேன். திடீர் மரணங்கள், கிட்னி ஃபெயில் என்றும் ஹார்ட் வருத்தம் என்றும் பயங்கரமான நோய்கள் நான் கேள்விப்படுகிறா இல்லையா? சின்ன சின்ன புள்ளைகள் 3 வயசு 7 வயசு 10 வயசு புள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நிறைய பார்க்கிறோம். என்னன்னு இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, துஆ செய்யுங்க. ஏராளமான சுப்ஹானல்லாஹ் இதுகளை பார்த்துக்கும் நாங்க திருந்தாட்டி எங்க வாழ்க்கையை நாங்க மாற்றத்தை கொண்டு வராட்டி ஏன்னா முடிவு கடைசி நேரங்களுக்கு நல்லா அமையணும் என்று சொல்லி வாழ்க்கையில பாவங்களை விட்டு எங்களை மாத்தாட்டி எங்களை இவரை துருப்பாக்கிவாங்க தாருமே இல்லை. எனவேதான் எங்களோட கடைசி முடிவு நல்லா அமையணும் என்று சொன்னா அது எங்களோட வாழ்க்கையை சிறப்பு பெற்றால் முடிவும் சிறப்பு பெறும். எங்கட வாழ்க்கையில வந்து மிக மோசம்தான், வாழ்க்கையில மாற்றங்களே இல்லை அப்படி என்று சொன்னா எங்க முடிவு எப்படி அமைய போகிறது? பயங்கரமாகத்தான் அமைய போகிறது என்று சொன்னால் எங்கட வாழ்க்கை நேரங்களை மார்க்கத்துக்கு நாங்க ஒதுக்கணும், கிளாஸ்களுக்கு ஒதுக்கணும், மார்க்க விஷயங்களுக்கு ஒதுக்கணும், மார்க்கத்தை நாங்க படிக்கணும், உபன்யாசங்களை நாங்கள் கேட்கணும். அப்படியா இல்லையா? மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் மறதியாளன் தான். நோம்புலிக்கிற எல்லா உணர்வும் மற்ற நாளுக்கு அவனுக்கு வராது. அவனுக்கு மறக்கும், அவனுக்கு பிறகு நடக்கும். அதனால் ஒரு மனுஷன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். இந்த நேரம் ஒரு பயானும் ஒரு அகீதா கிளாஸும் ஒரு வகுப்பும் ஏன்னு சொன்னா வந்து எங்களை வந்து மாற்றிக்கொள்வதுதான் நோக்கம். ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு குத்துபா பிரசங்கம் வெந்துக்கது அந்த காலத்துக்கு தேவையான சமூகத்து ஒரு செய்தியை சொல்வதும் மௌத்தை ஸ்பெஷலாக இறையச்சத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணுவதும் அடிப்படை நோக்கமா அமைஞ்சிக்கிற. அதனால நாங்க எப்பவுமே எங்கட உள்ளங்கள் நல்லதா உள்வாங்கக்கூடியதா இருக்கும். இந்த செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எங்கட உள்ளங்கள் எங்கட கல்விக்கே இல்லையா? இந்த உள்ளங்கள் எப்பவுமே நல்லத மார்க்கத்தை மார்க்க விஷயங்களை இந்த குர்ஆன சுன்னா உள்வாங்கக்கூடிய உள்ளங்கள் எங்கட உள்ளங்கள் ஈக்கணுமா இல்லையா? அப்படி இல்லை என்று சொன்னா நல்ல விஷயங்கள் எங்கட உள்ளங்கள் உள்வாங்கல்ல. எனக்கு கிளாஸ் போறது எனக்கு விருப்பம் இல்லை, அதெல்லாம் லேட்டஸ்ட் இல்லை. எனக்கு வந்து ஒரு மார்க்க விஷயத்தை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, குர்ஆனை படிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னா அல்லாஹ் காப்பாற்றணும். கடுமையான பயங்கரமான எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். எந்த உள்ளங்கள் இப்படி ஈக்கியோ சயதக்கரு மை யக்ஷா, அல்லாஹ்வை பயந்தவர்கள் படிப்பை பெறுவார்கள். நீங்க மௌத்து எங்கட முடிவுகள் நல்லா அமையணும், சிறப்பு பெறணும். நாங்க போற தனி பயணம் அது நீண்ட ஒரு பயணமே, அதுக்கு அளவே இல்லை, தனி பயணமா இல்லையா? அப்ப இந்த பயம் மறுமையை பற்றிய பயம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுகிற பொழுது தாருக்கு பயம் வரும் சொன்னா மை யக்ஷா, இவன் உள்ளம் அல்லாஹ் பத்தி பயமிக்கோ மறுமை குறித்து அச்சமிக்கிற இவங்களுக்கு மட்டும்தான் வரும். வயத்த ஜன்னபுகல் அஸ்கா, பாவி கெட்டவன் துர்ப்பாக்கியவான், அதை விட்டவன் தூர போவான். அவனுக்கு பயான் பிடிக்காது, நல்ல விஷயங்கள் பிடிக்காது, குர்ஆன் ஓதுவது பிடிக்காது, குர்ஆனை வாசிப்பது பிடிக்காது, மார்க்க விஷயங்கள் பிடிக்காது. வயத்த ஜன்னபுகல் அஸ்கா, பயங்கரமான கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா எனக்கு மூலம் படிப்பினை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். பாருங்க, அந்த ஃபிரௌன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமகாலத்துல வாழ்ந்தவன் தான் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடியவன். ஆம்புள்ள எல்லாத்தையும் கொண்டு போட்டானா இல்லையா? நான் தான் அல்லாஹ் என்று சொன்னவன், நான் தான் நிரந்தரமாக ஆட்சியில் ஈக்கோம் என்று அவன் பெருமை பிடித்தவன். ஆனா ரப்புக்குமுல் அஅலா, நானே இறைவன் என்று சொன்னவன். அந்த சமகாலத்தில் அல்லாஹு தஆலா இவருக்கு பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினானா இல்லையா? அனுப்பின. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கொன்னல் வாய், அவருக்கு கொஞ்சம் திக்குது. ஒரு நபியா இருந்தாலும் அல்லாஹ் மோஜிதாக்களை கொடுத்தாலும் அவருக்கு பேச இயலாது. அல்லாஹ்ட துஆ கேட்கிறியா, எனக்கு இந்த தாவாவை செய்ய எனக்கு ஒரு சகோதரனை தான் கேட்டோன்னே ஹாரூன் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நீங்க 2 பேரும் பேர் என்ன செய்யணும்? ஃபிரௌனுக்கு தௌவா பண்ணணும். போனோடனே நீங்க பேசி முறையண்டிக்குது, அவன் பெரிய உயர்ந்த இடத்துல ஈக்கக்கூடியவன். அல்லாஹ் சொன்னவனா இல்லை? அல்லாஹ்வே சொல்றான், இதுஹபா இலா ஃபிரௌன், நீங்க 2 பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க. போனாலும் ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யதஸக்கரு அவ் யக்ஷா, நீங்க போனாலும் நெளிதமான வார்த்தையை சொல்லுங்க, சத்தியத்தை நீங்க சொல்லணும், அதை மறைக்க இயலாது. தௌஹீத்னு வந்தா தௌஹீத் தான், அதுகளுக்கு மறைக்க முடியாது. அது சிறுக்குத்தான், அது பிஜா தான். ஆனா அதை செல்ல ஒரு முறை இருக்குதா இல்லையா?
அல்லாஹு தஆலா சொல்ல, நீங்க போனா அல்லாஹ் ஒத்த ரெண்டு செய்திய முறையாக நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணுவோம்னு அல்லாஹு தஆலா அனுப்பினார். ரெண்டு பேரும் போய் சொன்னார்கள். தாரு மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேசி தாவா பிரச்சாரத்தை முன்வைக்கிற பொழுது இவனுக்கு கோபம் வருது. அடே, நானும் ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தோட பெரிய ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய அரசன், நீ எனக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வந்தாயா என்று கடும் கோபத்தோடு இந்த பெரும் பட்டாளம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து இருக்கிற சின்ன கூட்டத்தை கொலை செய்வதற்காக விரட்டி வருகிறான். அந்த நேரத்துல மூசா நபியுடைய இந்தாக்களே கொஞ்சம் ஈமான்ல பலகீனப்பட்டாக்கள் மீந்தாங்க. அவங்க சொன்னார்கள், மூசாவே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிக்கொண்டு வாரார், பின்னுக்கு ஃபிரௌன் விரட்டி கொண்டு வாரான். அப்ப முன்னுக்கு பார்த்தா என்னது? கடல், குருவான் செல்லுது. அந்த நேரத்துல ஈமான்ல பலகீனப்பட்டாக்கள், ஈமான கொஞ்சம் பலகீனம் உள்ளாங்களுக்கு தான் அவன் சொன்னான், இன்னால் அமுதுரக்கூன், நாங்க மாட்டிக்கொண்டோம் மூசா, உங்களை நம்பி நாங்க வந்த, ஆனா இன்றைக்கு நாங்க மாட்டிட்டோம் என்று சொன்னோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, நீங்க அப்படி சொல்ல வேண்டாம், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோட ரப் இருக்கிறான், என்னுடைய ரப்பு நிச்சயமா எனக்கு இப்போ ஒரு வழி அல்லாஹ் காட்டத்தான் போறான் என்று சொன்னோன்னே அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிற, ஃபௌஹைனா இலா மூசா அனிதரிப் பிஅஸாக்கல் பஹர், நாங்க மூசாக்கு வஹி அறிவிச்சோம், எங்களை தூது செய்தியை கொடுத்தோம். என்னது? உங்களோட கைலிக்கு தடியால நீங்க என்ன செய்யுங்க, முன்னு கடல் தானே, இதை தாண்டி அவருக்கு போக இயலாது, தடியால அடிங்கன்னு சொல்லி அடிக்கிறார். அல்லாஹு தஆலா அங்க அப்படி ஒரு ரோட்டை போடுறார். மலைகள் முளைத்து ரெண்டு பக்கத்திலே ஒரு ரோட்டாக மாறுது, கடல் பிளக்கப்படுகிறது. அந்த ஃபிரௌனோட செட்டப்பை பாருங்க. அப்ப ஃபிரௌன் விரட்டி கொண்டு வாரான் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கடல் நடுவுல இருந்து தாண்டி வெளியே போறாரு. அல்லாஹ்ட செட்டப் எப்படி சொன்னா, அந்த ஃபிரௌன் நடுவுக்கு எடுக்கும், அல்லாஹ் அப்படி உள்ளுக்கு எடுத்து அல்லாஹ் அங்க வச்சு அவன் இந்த சக்கராத்துடைய அந்த நேரத்தை ஏற்படுத்துகிறான். அவனை தொண்டக்குழி வரையில அவனை தாட்ட வச்சு மூழ்கடிக்க செய்து அல்லாஹ் வந்து அவனோட உயிரை பறிச்ச வரலாற்றுகளுக்கு பார்க்கலுமா இலவா. அந்த நேரத்தில் ஆமன்து பிரபி மூசா வ ஹாரூன், ஐயோ நான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறேன், மூசாட ஹாரூன் ரப்பு அல்லாஹ் ஒத்தந்தான் என்றவன் கதறுகிறானா இல்லையா? ஆனா அல்லாஹு தஆலா சக்கராத்துல என்ன செய்யல, அல்லாஹு தஆலா தௌபா ஏற்றுக்கொள்ளவே மாட்டானா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். என்று அல்லாஹு தஆலா உயிரை பறிச்சு அவன் பயங்கரமான முடிவுக்குதா இல்லை, நாங்க சொன்னோமா இல்லையா, முடிவை பயங்கரமான முடிவாக அல்லாஹு தஆலா மாத்தி உலகம் அழிய மட்டும் அல்லாஹ் அவன் எங்களுக்கு என்ன செஞ்சுக்க, அல்லாஹு தஆலா அத்தாட்சியால என்ன வச்சுக்குதா குர்ஆன் சொல்லி தருவதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவேதான் இது பயங்கரமான ஒரு முடிவு. எனவே முடிவுகள் வந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும், அது சிறந்த முடிவுகளாக அமையணும் என்று சொன்னா நாங்க எங்களோட வாழ்க்கை நிறைய அமல்களோடு எப்போ எந்த நேரத்திலையும் மௌத்துடைய அந்த உணர்வு, மௌத்துடைய சிந்தனை, அந்த உணர்வோடு எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வது, அப்படி அமைக்கிற பொழுதுதான் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கை அமல்களோடு கடைசி தருணம் அந்த ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற சிறந்த முடிவாக நிச்சயமா அமையும். அல்லாஹு தஆலா அப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய சத்தியத்திலே வாழ்ந்து நிறைய நல்லறங்களை செஞ்சவர்களாக குர்ஆனோ திக்ருகளோ தான தர்மங்களோ தஸ்பீஹாத்துகளோ நல்லறங்களை செஞ்சவர்களாக கடன் இல்லாத அல்லாஹு தஆலா எங்கட உயிர்களை நல்ல முறையில் அல்லாஹு தஆலா பறித்து சிறந்த வாழ்க்கையை தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் வாரி வழங்க வேண்டும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுல ரெண்டு கேள்வி, ஒரு கேள்வி கேட்கணும், ரெண்டு வாயால சின்ன சரிதானே. அந்த உமர் ரலியல்லாஹு அவங்கள சுபகத்துறை தொழுது கொண்டிருக்கோல கொண்ட அவரை குத்தி கொண்ட அந்த நெருப்பு வணங்கி அவருடைய பேர் என்ன? ஒன்னா கேள்வி சரிதானே. உமர் ரலியல்லாஹு அவங்கள வந்து குத்தி கொலை செஞ்ச அந்த மஜூசி நெருப்பு வணங்கிட பேர் என்னது? ஒன்னா கேள்வி. வேற கேள்வி எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மௌத்தை பத்தி பேசினது ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா, பொதுவாக இந்த கஃபன் விஷயத்துல வந்து இன்றைக்கு நாங்க ஆணோ பெண்ணோட மூத்தான முழுக்க என்ன செய்யும், தலையை எல்லாம் மூடணுமா இல்லையா, தொழிற்ச கொள்ள எல்லாம். ஆனா ரசூலுல்லாஹ் பிரத்யோகமா வந்து இஹ்ராம் கட்டின மேல மூத்தான வந்து ஒரு இதை சென்ன ரெண்டு விஷயங்கள், அந்த விஷயத்தை நீங்க எழுதினா சரி சரிதானே. அவங்களுக்கு பிரத்யேகமான ஒரு சட்டம் உண்டது, ரைட்டா? ஓ, அந்த விஷயத்தை எழுதிட்டா சரி. கேள்விகள் லேசா தான் கேட்க சொல்லிக்கிட்டார வந்தத்துல ரெண்டு கேள்வி கேட்கிறேன்.
முடிச்சு போலாமா? கேள்விகள் ஒன்றும் இல்லை இது அல்ல. ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு